கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களுக்கு ஒரு முன்னுரையாக சொல்லி பிரசங்கத்துக்கு நேராக கடந்து போக விரும்புகிறோம். ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் இரக்கமாய் ஒரு நல்ல ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த வருஷத்தையும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பயன்படுத்தி கொள்வோமானால் அது ஒரு நமக்கு நலமாக இருக்கும். நாட்களிலே ஏறக்குறைய உலகத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுகிறது போல ஒரு 300 கோடி ஜனங்களுக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரின் கீழாக இருக்கிறார்கள். பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் என்ன செய்ய மாட்டார்களாம்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரின் கீழாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களை எடுத்து பார்த்தா எல்லாருமே எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அநேக நேரங்கள்ல அநேக இடத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னா அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் சிலர் அவங்கள்ட்ட எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு அல்லது ஒரு கவுன்சிலர் சீட்டு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெற்றுக்கொள்வதன் அடிப்படையாக இருக்குது. படிக்கிறவர்கள் நல்ல பட்டத்தை பெற்றுக்கொள்ளணும், படித்தவங்க ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வயதுக்கு வந்ததான ஒரு வாலிப சகோதரி, ஒரு நல்ல புருஷன் தனக்கு கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல வாலிப சகோதரன் தனக்கு ஒரு மனைவி கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் கிடைக்க வேண்டும். இப்படி ஏதோ ஒன்றை லெக்காக வைத்துதான் இந்த உலகத்துல இருக்கிறவள் ஓடிக்கொண்டிருக்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு மத்தியான நேரம் ஆகும்போது சாப்பாடு கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இப்படி வாழ்க்கைங்கிற பகுதியில ஏதோ ஒரு தேடுதலோடு, ஏதோ ஒரு விருப்பத்தோடு, ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கும். அதை இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒன்றின் மேல் பற்றுதல், ஏதோ ஒன்றின் மேல் வாஞ்சை, ஏதோ ஒன்றை அடையும்படிக்கு அல்லது ஏதோ ஒன்று தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆகையினால அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் எதை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல நம்ம என்ன சொல்லலாம், பெற்றுக்கொள்கிற பணம், பொருள், பதவி, பட்டம், அழகு, அந்தஸ்து, இது எல்லாம் கூட வருமானம் எனக்கு தெரியாது, வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வயதாக சரீரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொலிவு இழந்துருது. முகமெல்லாம் பார்த்தா சுருக்கடிச்சு, கையெல்லாம் சுருக்கடிச்சு, முடியெல்லாம் நீங்க எவ்வளவுதான் டை அடிச்சாலும், எவ்வளவுதான் வேஷம் போட்டாலும் உங்களை பார்த்தா பாட்டினா பாட்டியா தான் தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை உலக பிராரமா சொன்னா அந்த காமம், இச்சை அப்படிங்கிற அருவருப்புக்குரியவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பாட்டி கூட இளமையா தோன்றுவார்கள். மற்றபடி உள்ள நார்மலா இருக்கிற நல்ல கண்ணுக்கெல்லாம் பாட்டியா தான் என்ன செய்வாங்க, தெரிவாங்க. தாத்தாவா தான் தெரிவாங்க. அந்த கண்ணு பார்வை கொஞ்சம் குறைஞ்சி மங்கி அசுத்தத்துக்கு ஏதுவான கண்ணா இருந்தா தான் வயசானவங்களை பார்க்கும்போது இளமையா இருக்கிறாங்கன்னு தெரியும். இல்லைன்னா நார்மலா இருக்கிறவங்க எப்படி, இப்ப முருங்கை மரத்தை பார்த்தா முருங்கை மரமா தான் பார்ப்பாங்க, அதை புளிய மரமா என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. புளிய மரத்தை பார்க்கும்போது புளிய மரமா தான் பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த நார்மலா இருக்கிற கண்ணே, நல்ல கண்ணு அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது. நார்மலா இருக்கிற கண்ணுக்கு எதை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கணும். தென்னை மரத்தை பார்க்கும்போது பனைமரம் மாதிரி இருக்கிற போல இருக்குமே தவிர தென்னை மரத்தை பனைமரமா பார்க்க மாட்டோம். பாக்கு மரத்தை பார்க்கும்போது பாக்கு மரமா தான் பார்ப்போம். அது அதான் ஒரிஜினல். அப்படி நம்ம லைஃப்ல இதுல நம்ம பல விதத்துல ஒருவேளை உலகத்துல மாற்றி, இப்போ ஏஐ அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். அது என்ன செய்யணும், மாற்றி அமைக்குது. சும்மா நீங்க உங்க போட்டோவை போட்டு ஒரு பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி ஒரு இது படம் வேணும்னா அது உடனே என்ன செய்யணும், உங்களை அப்படி மாத்தி கொண்டு வந்துருது. அதனால அது ஒரிஜினலான இல்லை. அது உடனே சொல்றாங்க இது ஏஐ மெத்தட்ல தயாரிக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறாங்க. அதனால நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா அந்த விஷயத்துல இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லை. அல்லேலூயா. எதுவும் நம்ம கூட வராது. வராத ஒன்றை நீங்கள் சேர்க்க வராத ஒன்றுக்காக நீங்கள் பிரயாசப்பட உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாந்து கொண்டே இருக்கிறீங்க என்பதுதான் ஒரிஜினலான ஆன்சர். உங்க கூட பயணிக்க முடியாதது, உங்க கூட வர முடியாத ஒன்றை நீங்கள் இந்த பூமியிலே தேட ஆரம்பிக்கும் போது, அதற்காக நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு பெரிய ஏமாளி கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையான கருத்து. அதனால நித்தியத்திலே, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ற காரியத்தை தேடுவீர்களானால் நலமா இருக்கும். அதனால்தான் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏமாந்து போய் கூட நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரிய விஷயத்துல முதலிடம் கொடுத்து தோத்து போய் விடாதீர்கள் என்பது நம்முடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே முன்னுரைக்காக சொல்லிக் கொள்ளும். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாட்டி யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஒரு தலைப்பை நாம் அதிலிருந்து எடுத்து சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஆசீர்வாதமும் பரத்திலிருந்து உண்டாகி அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக, வரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாவிட்டால். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அப்படின்னு தலைப்பு போடலாம். முதல் வசனம் என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. லூக்கா 1:30 படி நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய். யோவான் சுவிசேஷம் 19:11 படி பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால், தேவனிடத்திலிருந்து நாம் என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசப்பா பூமிக்கு வந்த போது சாத்தான் கூட ஆண்டவர் இயேசப்பாட்ட சொல்றான், நீ என்ன சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கினா இவையெல்லாம் உமக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் ஆண்டவர் தான் தந்தாராங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு பூமியில இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை சாத்தான் நிறைய கொடுக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சாத்தான் கொடுக்கும் போது உங்களுக்கு அதன் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கும். உலக பிராரம்பண ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதை நீங்க ரொம்ப பற்றி பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். தேவன் உலக பிராரம்பணம் கொடுத்தா அது ஒரு மேட்டராவே உங்களுக்கு இருக்காது, அது ஒரு விஷயமா. ஏன்னா அதை நீங்க அநித்தியமானதா பார்ப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சரீரம் கூட தேவன் கொடுத்தது, இது நமக்கு அநித்தியமா இருக்கும். இந்த சரீரம் அவன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டானா இந்த சரீரம் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த சரீரத்தை எவ்வளவு அழகுபடுத்தலாம், இந்த சரீரத்தை எவ்வளவு கவர்ச்சி படுத்தலாம், இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்கிற இடத்துக்கு வந்துருவீங்க. இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று வரும்போது இந்த சரீரத்தை முக்கியப்படுத்த மாட்டீங்க. பரிசுத்த பவுல் சொல்லார், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் வல்லமையினால பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அழிவுக்குரிய பூமிக்குரிய கூடாரம். இந்த கூடாரத்தை நான் அழகுபடுத்தி பிரயோஜனம் இல்லை, இந்த கூடாரத்தை நான் அலங்காரப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இந்த கூடாரத்துக்கு நகை நட்டு அலங்காரம் கூட்டெக்ஸ் டை இப்படி எனக்கு தேவையில்லாததை போட்டு மற்றவங்க பார்க்கறதுக்கு பல விதத்துல நான் என்ன அலங்காரப்படுத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 80 வயசுல கூட நீங்க டை அடிச்சுட்டு 80 வயசுல கூட நீங்க உதட்டுக்கு படுத்து கிடந்து வியாதியில படுத்து கிடந்து இழுத்துட்டு கிடக்கும் போது கை பக்கத்திலே ஒரு கண்ணாடி வச்சு கை பக்கத்திலே மற்ற லிப்டிக் எல்லாம் வச்சு கூட போட்டுட்டு படுத்துக்கலாம். பல்லே இல்லாட்டாலும் கூட 2 பல்லு செட்டை வச்சுட்டு பக்கம் வாய வச்சுட்டு பேசிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது, முடியும். இன்றைக்கு கலாச்சாரம் அப்படிதான் இருக்குது. சமுதாயம் அதுக்கு நேரா தான் போயிட்டு இருக்கு. அது சாத்தான் அங்க இருக்கிறது. உங்க சரீரம் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு, அவன் கண்ட்ரோலுக்கு தேவனால் அப்படிங்கிறது வரும்போது வேதத்துல வாசிக்கும் போது அவர்கள் சரீரம் எல்லாம் வித்தியாசமா மரணத்தை சந்திக்கிறதுக்கு ஏதுவா இருந்திருக்கு. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவை. தலைப்பு என்னது? இந்த வருஷத்துக்கு மட்டுமல்ல, லைஃப் லாங் இந்த தலைப்பை நீங்க உங்க லைஃப்ல வச்சு தேவனிடத்திலிருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்டா? நேரம் ஆகாம பிரசங்கத்துக்கு நேரா போகும். ஆண்டோடைய கிருபையினால கூடிய சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிரசங்கம் போல எனக்கு தோணுது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வார்த்தையை தருகிறான்னு தெரியும். முதலாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது, சரியா? முதலாவது நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டியது எதுனா, வேதத்துல வாசிக்கும் போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ரோமர் 8:30 வாசிப்போமானால், ரோமர் 11:29,
ரோமர் 8:30 வாசிப்போமானால் வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளின் லைஃப்ல அழைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவனால் நமக்கு கிடைக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 30வது வசனத்தை வாசிக்கும்போது, ரோமர் 8:30 வாசிக்கும்போது வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய லைஃப்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டியது ஒரு அழைப்பு, இன்விடேஷன், ஒரு அழைப்பு வரணும். எரேமியா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, எரேமியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. அழைத்து கொண்டு வந்து, அப்ப அழைப்பு தேவனிடத்துல இருந்து வரணும். யாரோ ஒருத்தவங்க உங்களை அழைச்சாங்க, ஏதோ ஒரு விதத்துல இந்த சபைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நிக்க முடியாது. பிதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு புடுங்கணும். அழைப்புல 2 விதமான அழைப்பு இருக்குது, நல்லா கவனிச்சிடுங்க. இப்ப கூட கல்யாணங்களுக்கு 2-3 விதமான கார்டுகள் அடிப்பாங்க. முக்கியமான நபர்களுக்கு கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான கார்டு அடிச்சு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆர்டினரியான ஜனங்களுக்கு எல்லாம் விலை குறைஞ்ச காட்டுல நோட்டீஸ் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க, கடகடான்னு சொல்லி. முக்கியமானவங்களுக்கு கார்டு வைக்கும் போது கார்டோடு கூட சில பொருட்களும் வச்சு கொடுக்கறவங்க உண்டு. குடும்பத்தார் வரணுங்கிறதுக்கு சில விதமான கிஃப்டோடி கொண்டு போய் அந்த காட்டை கொடுத்து கூடுவாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். நம்ம அந்த அழைக்கப்பட்டவங்களை நம்ம சொல்லல, அந்த அழைப்புக்குரியவங்களை சொல்லல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அழைப்பு என்கிற வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை அறங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லியிருக்கு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு உட்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அழைப்பை இல்லாம ஊழியம் செய்ய முடியும், அழைப்பை இல்லாம இந்த மார்க்கத்துக்குள்ள வர முடியும், அழைப்பை இல்லாம இந்த ஆண்டவரை பின்பற்ற முடியாது. தவறே கிடையாது, தவறு கிடையாது. இந்த மார்க்கம் தான். ஆனா இந்த மார்க்கத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கும், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டால் ஒரு காலம் இடற மாட்டார்கள். அதான் சொல்லுவாங்க, நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு காயாது. சத்தியத்துல முளைக்கிறது எந்த சத்தியத்தை கேட்டாலும் பின்னடையாது. சத்தியவான் எவனும் தேவனுடைய சத்தத்தை கேட்க, சத்தியத்தை கேட்க கேட்க, பிரமாணங்களை கேட்க கேட்க அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆரவாரம் உண்டாகும். பிரமாணத்தை கேட்கும் போது எதுக்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சத்தியத்தை கேட்கும் போது ஊழியக்காரர்களை சத்ருவா பார்க்க என்ன வராது. ஏன்னா அழைப்பின் அடிப்படையில் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனிடத்திலிருந்து அழைப்பு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறாங்க பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தாயின் வயிற்றிலிருந்தே கிருபையினால் அழைத்ததையும் வாசிங்கள். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றிலிருந்தே கிருபையினால் அழைத்த தெய்வம். இந்த அழைப்பு படிப்பு, அழகு, அந்தஸ்து, கிறிஸ்தவ குடும்பம், பெந்தகோஸ்த குடும்பம், என்ன சண்டே ஸ்கூல் விட்டு வளர்த்தாங்க, நான் இப்படி தெய்வ சமூகத்துல வச்சு வளர்க்கப்பட்டேன், இதல்ல. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அழைப்பு தேவனால் உண்டாயிருக்குமானால் நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கு இறையில தான் இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சும்மா நீங்க கூட்டத்துக்கு வரலாம், எந்த கூட்டத்துக்கும் போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய சபைகள் ரொம்ப வளர்ச்சி, அசூர வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி எல்லாம் கிடையாது.
இப்ப நம்ம நார்வேல் பட்டணத்துல எல்லாம் சில சபைகளை எடுத்து பார்த்தா ரொம்ப இல்ல, ஒரு 4-5 சபைகள்லாம் அசூர வளர்ச்சி. கூட்டம்னு சொன்னா மண் போட்டா மண் உழாது. வருஷத்துக்கு ஒரு இடம், 2 வருஷத்துக்கு ஒரு இடம் வாங்கிட்டே இருக்கிறாங்க. வாங்குற இடம் பத்த மாட்டேங்கு. நியூ இயருக்கு ஆராதனை நடத்துறதுக்கு பெரிய பெரிய மைதானத்தை தேட வேண்டியதுக்கு. தவறே கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, நான் அழைத்து கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து கொண்டு போய் ஏதேனிலே வைத்தார். அல்லேலூயா. யார் மூலமோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தவறே கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையின் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. கண்டிப்பா அதுல உறுதி இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு விதத்துல சான்ஸே இல்லை. பேசுகிற ஒரு தெய்வம், ஒரு மனிதனை சந்திக்கிற ஒரு தெய்வம், ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. அதனால உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துங்க. யார் மூலம் அழைப்புக்கேற்ற செய்தி வந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பு தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். தேவன் தான் என்னை அழைத்தார், தேவன் தான் என்னை தெரிந்தெடுத்தார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நீங்கள் அழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு முதல் யார்கிட்ட வரணும்? என்ன வேணும்? தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன தேவை? அழைப்பு. அல்லேலூயா. நிறைய விளக்கங்கள் இருக்கும், நம்ம இதோடி நிறுத்துவோம். நமக்கு ஒரு 7 குறிப்புகள் இருக்குது. அதுல ஒவ்வொரு குறிப்பிலும் சில குறிப்புகள் கொஞ்சம் நம்ம விஸ்தாரமா படிக்க வேண்டியிருக்கு. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் முதலாவது பார்த்துடுங்க. குடும்பம், கோத்துணை. இப்ப நான் 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த பசங்க பெற்றோரால சண்டே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே வளர்க்கப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு வருங்காலத்துல இவங்க சத்தியத்துல நிக்கணுமானா, இந்த மார்க்கத்துல சரியா ஓடணுமானா, தேவனிடத்திலிருந்து இவங்க அழைப்பை பெற்றிருக்கிறோம்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் பிறந்ததுனாலே எங்க அம்மா அப்பா என்ன தெய்வ சமூகத்துல வச்சு வளர்த்ததுனால இருக்கானா இருக்கலாம். ஆனா இவங்களுடைய லைஃப்ல இந்த மார்க்கத்துல கடைசி வரைக்கும் ஓடி சேமாய் பரிசு பொருளை பெறுவதற்கு இவளுடைய அழைப்பு தேவனால் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரருடைய அழைப்பு தேவனால் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு தேவனால் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டிருந்தா இந்த உலகத்துல எதுவுமே உங்களை அதைரியப்படுத்தி சோர்ந்து போக வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அழைச்ச தெய்வம் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ன செய்வாராம்? அவர் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் குற்றமற்றதாய் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எதை செய்வார்? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள தேவனிடத்திலிருந்து நீங்க அழைக்கப்பட்டிருந்தா உங்க அழைப்புக்கு விரோதமா எந்த வல்லமை போராடினாலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நான் அவனை அழைத்து கொண்டு வந்தேன், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நீ என் தாசன் என்று நான் உன்னை அழைத்தேன். அல்லேலூயா. அதனால அழைப்ப இன்றைக்கு ஆயில இங்க உறுதிப்படுத்திக்கணும். பொய்ய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க அழைச்சிதான் இந்த சபைக்கு வந்த நானி கேட்காங்க, இந்த சத்தியத்துக்கு வந்த நானி கேளுங்க. அல்லேலூயா. ஆமா, சபை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நம்ம மாறிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. சத்தியத்துல மாற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை சூழ்நிலையால சில நேரத்துல மாற்றம் அடையலாம், சத்தியத்துல மாற்றம் இருக்கக்கூடாது, சத்தியத்துல காம்ப்ரிமேஷன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரைட்டா? ஓகே. அப்போ முதலாவது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னது? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். தேவனால் நமக்கு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உண்டாயிருக்க வேண்டும். சரியா? 2, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய 2வது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில். ரோமர் 2:4, லூக்கா சுவிசேஷம் 7:48. அதுல கொஞ்சம் வசனங்கள் இருக்கு, அதை நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபோடு சேர்த்து கொண்டு போவோம். வாசிங்க. அல்லது தெய்வ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படாட்டும். 2வது நமக்கு கிடைக்க வேண்டியது தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய 2வது விஷயம் தேவனுடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரராயினார்.
இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யம் சொன்ன உடனே அன்றைக்கு எல்லா கர்த்தருடைய பெந்தகோஸ்த ஊழியர்களும் பரலோகத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு இருக்கிற என் போன்ற எல்லா ஊழியர்களும் உலகத்தின் காரியத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஆபிரகாமுக்கு நல்லா சொன்னா ஒரு 2-3 வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதுல நிறைவேறினது அப்படின்னு சொன்னா ஈசாக்கு கொடுக்கப்பட்டது மட்டும்தான். பைபிள்ல எபிரேயர்கள் நிருபத்துல சொல்லி இருக்கோம், அவர் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யலையா, பிறவ அடையாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாக்குத்தத்தம் அடையாமல் சொல்லியிருக்கு. உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல. உண்மையா அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றாரானா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் சில அம்சங்களை பார்த்தாரானி கூட சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா மொத்தமே 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகள்ல 7 பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒரு மகன் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுறார். அல்லேலூயா. அவருடைய காலத்துக்கு பிற்பாடு, எவ்வளோ காலங்களுக்கு பிற்பாடு அந்த வாக்கு தத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேறி இருக்கு. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களை எடுத்து என் போன்ற ஊழியர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு அள்ளி விடுகிறோம், சும்மா அந்த கப்சா மாதிரி அள்ளி விடுறோம். என் மகனே, என் மகளே அப்படிங்கிறோம். இதுல யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாங்க ஆசீர்வாதத்தை பெற்று நாங்க ஆசீர்வாதப்படுவோம். எப்படின்னா, அது ஆண்டவர் தந்தில்ல, எல்லாருக்கு காணிக்கை பெட்டிய போல. அல்லேலூயா. காணிக்கையினால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசி பேசி உங்ககிட்ட காணிக்கை வாங்கி நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம். விசுவாசிகள் ஏறக்குறைய நார்மலா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்ல, அண்ணா ஒரு 1000 பேர்ல ஒரு 10 விசுவாசி அண்ணா ஒரு வேலை இருக்கலாம். மற்றபடி 900 பேர் அவங்க நிலவரத்துல தான் இருக்கும். கொத்து வேலைக்கு போறவங்க கொத்து வேலைக்கு போவாங்க. நாட்கள் ஆகும்போது அவங்க பிள்ளைகள் ஏதோ படிச்சு இன்ஜினியரிங் போவாங்க. இவங்க பேசுறது போல உள்ள விதத்துல எல்லாம் சும்மா. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. இப்ப தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய இன்றைக்கு இருக்கிற மெனிமார் ஊழியக்காரங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படியே உலகத்துக்குரியதான் போக்கஸ் பண்றான். அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். நீ ஆண்டவர் ஆராய்ச்சா உனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும். வேதம் சொல்லுது, ரோமர் 1 அதிகாரத்துல தேவனுடைய தயவு, சாந்தம், பொறுமை இவையெல்லாம் உன்னை என்ன செய்யுமா, குணப்படும்படி தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்னை குணப்படும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை சீர்படும்படியாக, உன்னை ஸ்திரப்படுத்தும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, நிலைநிற்கத்தக்கதாய் உன்னை உந்தி தள்ளும் சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஐஸ்வர்யம் வர வர இன்றைக்கு ஊழியர்கள் இருந்து விசுவாசிகள் வரைக்கும் வித்தியாசமா போயிடுறாங்க. ஒண்ணும் இல்லாம ஒத்த காலில் நின்று ஆடுது, ஒண்ணும் இல்லாமலே ஒத்த காலில் நின்று ஆடுது. என்ன இருக்குன்னே தெரியல, ஆடி என்னத்தை கொண்டு போறாங்கன்னு தெரியல. இருக்கிறவங்க ஆட்டம் வேற. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கிற மனிதனை கண்டுபிடலாம். குணப்படும்படியா ஏவிக்கிட்டே இருக்கும். நீ சரிப்படி, நீ சரிப்படி. உங்களை சரிப்படுத்த நான் பிரசங்கம் பண்றது இல்ல, என்ன பார்த்து தேவனுடைய ஐஸ்வர்யம் சொல்லலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பார்த்து சொல்ல, நீ சரிப்படி, நீ சரிப்படு, நீ சரிப்படு. உன் வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட வேண்டும், உன் வாழ்க்கை பண்படுத்தப்பட வேண்டும், உன் குணம் மாறணும். தேவனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு சொல்லும். தெய்வ சமாதானம் எனக்குள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதமா இருந்தா தெய்வ சமாதானம் என்ன பார்த்து சொல்லும், உன் சமாதானத்தை இழந்து விடாத, உன் சந்தோஷத்தை இழந்து விடாத. பரிசுத்தாவியானோருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எனக்குள்ள இருந்தா பரிசுத்தாவியானவர் சொல்வாரு, என்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்துடாத, என்ன நீ துக்கப்படுத்தாத. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் என்பது இன்றைக்குள்ள எத்தனையோ ஊழியர்கள், 190% மேல உள்ள ஊழியர்கள் போக்கஸ் பண்ற இந்த உலகத்தின் காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலான ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. தெய்வ சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி, சமாதானம்,
பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பானானால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் அவன் பரிதபிக்கப்பட்டவன். அதனால ரொம்ப கவனமா தேவனிடத்திலிருந்து இரண்டாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னது? ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? தெய்வீகமாய் நாம் குணப்படும்படியாக. இப்ப அதுல மன்னிப்பை இன்றைக்கு முக்கியப்படுத்தும். எதை முக்கியப்படுத்துறோம்? மன்னிப்பை முக்கியப்படுத்தும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 7:47-48 வாசிக்கும் போது வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த 8:48 வாசிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு நிச்சயம். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்திலிருந்து ஏசப்பாவிட்ட அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2, தேவனிடத்தில் ஏசப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துல நம்ம இன்னைக்கு போக்கஸ் பண்ற முக்கியப்படுத்தப்படுகிறது மன்னிப்பு. அல்லேலூயா. மன்னிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். மன்னிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, சங்கீதம் 103 ஒரு வசனம் இருக்கு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. வாசிங்க சங்கீதம் 103 வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. பாவ மன்னிப்பு உண்டாகும் போது நிறைய வியாதியின் கட்டுகள் நம்மை விட்டு மாறும். பாவ மன்னிப்புக்குள்ள ஒரு தெய்வீக சுகத்தின் வல்லமை இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்கு. சங்கீதம் 32:5 வாசித்தான். சங்கீதம் 32:5 வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை. இந்த தோஷங்கிறதெல்லாம் சரீரத்துல சில நேரம் ஏற்படுகிற வியாதி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி. அப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய 2வது காரியம் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துல இன்றைக்கு நம்ம முக்கியப்படுத்துறது பாவ மன்னிப்பு. ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்துல வாசிப்போமானால் அழகா சொல்லி இருக்கு. அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஒரு ஆயக்காரன் நின்று ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:38 வாசித்தார். சங்கீதம் 85:2 வாசித்தார். வாசிங்க. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். ஜனம் அழிவுக்கு தப்புகிறது எப்படின்னா பாவ மன்னிப்பால். பாவ மன்னிப்பு தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க சங்கீதம் 85:2 வாசிங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து. முதல்ல அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 2, நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துல இன்றைக்கு நம்ம முக்கியப்படுத்துகிற ஒன்று எது? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குமானா மரணத்தை குறிச்ச பயமே இருக்காது. ரொம்ப முக்கியமா எடுத்துடுங்க. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறவங்களுக்கு பரலோகம் தெரியுங்க. அல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்புகிறவன் பரலோக ராஜ்யத்தை காண்கிறான். ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் கண்ணுக்கு எது தெரியுமா? பரலோகம். மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். உண்மையான ஒரு மனம் திரும்பல் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் மரணத்தை குறிச்ச பயம், நரகத்தை குறிச்ச பயம், நான் செத்தா எங்க போவேங்கிற எண்ணமே வராது. உங்க பாவ மன்னிப்பின் நிச்சயம் பரலோகத்தை உங்களுக்கு முன்னால காட்டும். இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத ஊழியர்களுக்கும் பெந்தகோஸ்த விசுவாசிகளுக்கும் சளி வந்தா வரைக்கும் பயமா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்தினாலே ஓட்டம் பிடிக்கிறாங்க எங்கன்னு சொல்லக்கூடாது.
பயம், என்ன பயம். 70-80 வயசானவங்களுக்கு கூட மரணத்தை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கிழவன் கூட இங்க தின்னுகிட்டு என்ன நீயாய் இழுத்துட்டு கிடக்கலாமான்னு யோசிக்கிறாங்களே ஒழிய பரலோக சந்தோஷத்தோடு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. ஏன்னா அவங்க வாலிப வயசுல இருந்து செய்த பாவங்கள், தொடர்ச்சி அவங்க வாழ்க்கையில செய்துட்டு இருக்கிற பாவங்கள், தொடர்ச்சி அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில பண்படுத்தப்படாத சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனால் அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது மறுபடியும் பிறக்கிற ஒரு மனிதனுக்கு பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும் என்று ஏசப்பா சொன்னது போல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னது போல, ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது, பாவம் பரிகரிக்கப்படும் போது, அவனுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாய் மாறும்போது, அவனுடைய ஆவி ஆத்துமா சர்வ ஏசப்பாவின் ரத்தத்தினால, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால, சத்திய வசனத்தினால கழுவப்படும் போது அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் வருகிறது. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுகிறான். அல்லேலூயா. சாத்தானுடைய பிடி அவனை ஒட்டி எடுக்கப்படுகிறது. மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். பயத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அவனுக்குள்ள ஒரு ஜெய கம்பீரம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனால நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடு, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடு. அது அந்த அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்க வாங்கிடணும். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்துடு. இது பிரசங்கம் பண்றதுனால நீங்க கேட்கறதுனால கிடைக்குமானா எனக்கு தெரியாது. உண்மையா சொல்றேன், நீங்க அவ்வளவு பேருமே கேட்கலாம். இந்த பிரசங்கத்தை என்ன நிறைய பேர் கேட்கலாம். உண்மையா நீங்க பாவத்துக்காய் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு அதை கூட தேவன் தான் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அந்த பாவத்துக்கு ஏதுவாய் நீங்க மனஸ்தாபப்படும். நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள், உங்க வாழ்க்கையில வர்ற குறைவுகளுக்காக உங்களுடைய ஆத்மாவில் நீங்க மனஸ்தாபப்பட்டு அந்த அந்த பாவியான ஸ்திரீ அழுதது போல, நீதிமானாகிய லோத்து பாதிக்கப்பட்டது போல உங்க இருதயம் பாதிக்கப்படும். இது ஒரு நாள் நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நடந்து அந்த மன்னிப்பின் பூரணத்தை நம்ம அடைஞ்சிரும். அல்லேலூயா. மன்னிக்கப்பட நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட நமக்குள்ள நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. நமக்குள்ள நிச்சயம் பெருகும். அல்லேலூயா. மரணத்தை குறிச்ச பயம் நமக்கு இருக்காது. சாத்தானை குறிச்ச பயம் நமக்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில நரகத்துக்கு போயிருவோம்ங்கிற எண்ணம் சந்தேகங்கள் நமக்கு இருக்காது. நமக்குள்ளே நிச்சயம் இருக்கும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது பரலோக ராஜ்யம் மட்டும்தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதே பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக. அல்லேலூயா. 2 தேவனுடையது, அதோடைய தெய்வீகமான ஆசீர்வாதம், அபிஷேகம், இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். சரியா? அதோடு கூட மன்னிப்பை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 5-10 வாசித்தான். மார்க் 2:5-10 வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உனக்கு சிலருடைய நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், இதை சேர்க்காண்டா. ஆனாலும் எனக்கு என்ன ஒரு வார்த்தை, சிலருடைய இள வயதின் பாவங்கள் அவங்களோட லைஃப்ல கண்டினியூ ஆகும். என்ன மருந்து எடுத்தாலும் சரி, நீ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, உன் சரீரத்துல என் சரீரத்துல அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்காம தப்பவே முடியாது. அது ஆண்டவர் ஒருவேளை மன்னிச்சு, இந்த திமிர்வாதக்காரனுக்கு வந்த வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவமா இருந்துச்சு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. சரியான ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும் போது எல்லா வியாதியில நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இன்றைக்கு சொல்லும்படி உணர்த்தப்பட 2017 வருஷத்துல 16 கடைசியில வியாதிப்பட்டு 17 மரண தருவாய்க்கு ஆகிற நிச்சயிக்கப்பட்டதாயிற்று. எனக்கும் தெரிஞ்சிட்டு செத்து போவேன். உடனே நான் யார்கிட்டலாம் கசப்பு இருந்துச்சோ, யார்கிட்டலாம் ஒப்புரவாகாம இருந்தனோ, ஒப்புரவாங்கன்னு நான் ஒப்புரவாகாம இல்லை, அவங்க என்கிட்ட பேசாம இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி அவங்களெல்லாம் நேரடியா சந்திச்சு 1க்கு 3 முறை மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய கிருபையினால என்னுடைய இருதயத்துல நான் எல்லாத்தையும் பேசிட்டே என்கிற இடத்துக்கு வந்தேன். என்னுடைய ஜீவியத்தில் இருந்த குறைவுகளுக்காகவும் 1 நாள் 2 நாளாக இல்லை, ஆண்டவர்கிட்ட சுத்திகரிக்கப்படும்படியாக எப்படியெல்லாம் என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள் அதுவரைக்கும் எனக்கு மன்னிக்கப்படாத தோன்றிச்சோ எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகளையும் குற்றமில்லாமல் என் கழுவுகிறேன் என்று மன்னிப்பு கேட்டவைகளை கூட, ஆண்டவரே இது கூட என் வாழ்க்கையில் இருக்குமா நான் மன்னிங்கன்னு கேட்ட போது கிருபையாய் 9 ஆண்டு காலங்கள் தெய்வ ஜனங்களுடைய ஜெபத்தினாலும் அப்படிப்பட்டதான ஒரு விதத்தில் சுத்திகரிப்புக்கு ஏதுவாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததும் என்னுடைய ஜீவனை பாதுகாத்து இன்றைக்கு வைத்திருக்கிறது. அல்லேலூயா.
அதனால உங்களுடைய லைஃப்லும் கவனிச்சு கொள்ளு. மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். யார் மன்னிச்சா அப்படிங்களா எனக்கு தெரியாது. தேவன் நம்மை மன்னிச்சிருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டியது மன்னிப்பு. அல்லேலூயா. ஆமா, அவன் யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தேவனிடத்திலிருந்து இரண்டாவது பெற்றிருக்க வேண்டியது மன்னிப்பு. 3, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து. லூக்கா சுவிசேஷம் 1:30 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? 3வது ரொம்ப ஒண்ணு வித்தியாசம் இருக்கா? கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பேசிட்டு போறோம். அழைப்பும் தெரிந்து கொள்ளலும் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கணும். என்ன எங்க ஜெபா பிரதர் நடத்தினாரு, ஜெபா பிரதரால தான் நான் அழைக்கப்பட்டேன், இந்த விசுவாசியால் அழைக்கப்பட்டேன், இந்த ஊழியக்காரால் அழைக்கப்பட்டேன். ஒண்ணு நடக்காது. அவர் அழைக்கணும். 2, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்சு செத்து அப்படி இப்படி எல்லாம் பெற்றீங்கன்னா ஒரு நாள் உங்க ஆத்மா மண்ணோடி ஒட்டிக்கிட்டு இருக்கும், நரகவாசியா மாறும். தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்பவுமே அவரை நோக்கி தான் உங்களை உந்தி தள்ளும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அதுல மன்னிப்பு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். 3, கிருபை. தேவனிடத்துல என்ன பெற்றுக்கொள்ளணும்? கிருபை. வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய கிருபைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் சில அம்சங்களை உங்களுக்கு சொல்றோம். சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசித்தா. ஆதியாகமம் 6:8 வாசித்தா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கிடைத்த கிருபை நம்ம கிருபையை பற்றி விளக்கி சொல்லி இருக்கும். நோவாவுக்கு கிடைத்த கிருபை தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி நல்ல ஒரு பேழையை செய்து முடித்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னதை அதிகபட்சமா நினைச்சு கொள்ளுங்க. கிருபை இருக்கிறவங்க தங்க விருப்பத்தின்படி வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்குரிய வாழ்க்கையெல்லாம் வாழ மாட்டாங்க. அதை ரொம்ப கவனமா அவங்க மனதுல வச்சுடுங்க. தேவண்ட கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு நீ சிலாவரச காட்டிட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் உடுக்கிறதும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கிறதும், இஷ்டத்துக்கெல்லாம் வாங்குறதும் பறக்கிறதும் சோழியெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத ஊழியர்கள் கிருபை 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 கிருபை. உண்மையான ஒரு கிருபை இருந்தா தற்காலத்தில் காணாதவை குறிச்சி மழையை பார்க்கல, அன்றைக்கு இப்படிப்பட்ட போட்டு கப்பலை பார்க்கல, ஆண்டவர் புதுமையான விஷயத்தை சொன்னார், அப்படியே செய்து முடித்தான். அல்லேலூயா. கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்குமானாதான். ஆதியாகமத்துல வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரத்துல வாசித்தா 27வது வசனத்தை வாசித்துட்டு ஆதியாகமம் 22:12 வாசித்தா. வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு கிருபையை விலக்கவில்லை. தம்முடைய கிருபையை என் எஜமானை விட்டு. ஆபிரகாமுக்கு தேவனுடைய கிருபை இருந்துச்சு. இந்த கிருபை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த கிருபை அவனை என்ன செய்ய வச்சு தெரியுமா? சொந்த மகனை, வாக்குத்தத்தத்தின் மகனை கொண்டு போய் பலிபீடத்துல ஒப்பு கொடு. நம்ம ஆட்களுக்கு காலில் கிடக்க ஒரு கொலுசை கூட கலத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதாவது காலில் சும்மா தேவையில்லை, எவனும் பார்க்க போறதில்லை, எவளும் பார்க்க போறது, அந்த கொலுசு கிடக்கிறத கூட கலத்துறதுக்கு நம்ம ஆட்களுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொந்த மகனை கொண்டு பலிபீடத்துல ஒப்பு விடுதான். நம்ம ஆட்கள் போகலாம், நீங்க ஒருத்தரும் போக மாட்டீங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணல, போகிறது வாரது அவருடைய வேலை. சொந்த காலில் கிடக்க ஒரு கொலுசை கலத்துறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சலங்கு நீ அடிச்சுட்டு தானே தெரியுறேன். என்ன யாரு நம்ம இங்க இருக்கவங்களும் மொத்த பெந்தகோஸ்தே நம்ம பிரசங்கம் எல்லாம் சில நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். ரொம்ப பேர்ல ஒரு 1000-200 பேர் களத்தை விருப்பம் இல்லை. காத்துல கிடக்கிற ஒரு தோட களத்துக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு 1000 வசனம் எங்க இருக்கு? அதுக்கு எந்த ஊழியக்காரன் களத்தாம இருக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுவான் அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு தெரியும். என்ன பைபிள்ல எவ்வளவு இருக்குது. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நகை களத்துறதுக்குன்னே நிறைய வசனம் இருக்கு. ஆடம்பரத்துக்கு விரோதமாவே நிறைய இருக்கு. சொந்த பெத்தெடுத்த மகன் ஆண்டவருக்கு பலிபிட சொன்னார். இங்க யாராவது செய்யறதுக்கு இருக்குதா? அந்த கிருபை இங்க யாருக்காவது இருக்குதா? ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாம திரும்ப தன் ஜீவனை இழக்கிறவன். நீங்க என்னத்தை இழந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். என்னத்தை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஏக சுதனும் ஏக புத்திரனும் உன் நேசகுமாரனாகி அவனை கொண்டு போய்
மோரியா மலையில பலியிடுன்னு சொன்னாரு. கொஞ்சம் அசந்திருந்த ஆண்டவர் கிருபையினால அவர் வெட்டி இருப்பாரா, வெட்டி இருக்க மாட்டாரா? வெட்டி இருப்பார். உங்கள எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? என் பிள்ளையை ஒப்பு கொடுத்துருவேன், கிருபை எனக்கு இருக்கு பிரதர். இன்னைக்கு நான் அந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பார சிலுவையை சுமந்துன்னு சொன்ன மாதிரி ஒரு சிலுவையை ஜெயில கட்டி தொங்க போட்டுக்கிட்டு திரியிறாங்க நம்ம ஆட்கள். இந்த பார சிலுவையை சுமந்து சுவாமி எங்கே போகிறீர்? என்ன சித்த வேலை எல்லாம் நம்ம ஆட்கள் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வெளிப்பாடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அவங்க பாக்குற யூடியூப்ல பிரசங்கம் எத்தனை ஏமாந்து போயிடாங்க. நீங்க களத்துங்கிறதே நம்ம பிரசங்கம் இல்ல. கிருபை உன் வாழ்க்கையில் இருக்குமானால் தெய்வ பயத்தோடு அழகா சொல்றான், கர்த்தருக்கு பயப்படு, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? ஒரு பயமும் கிடையாது. அவன் மொட்டத்திலையும் பேசிட்டு போறான். என்னைக்கு இப்படிதான் பேசுவான். லிப்டிக் போடாத, கூட்டைக்ஸ் போடாத, அதை போடாத, லெக்கின்ஸ் போடாத, கிழிச்சு போடாத. அவன் என்னைக்கு பேசாம இருந்தான்? டை அடிக்காத, சலங்க கட்டாத, கம்மல போடாத, செயின போடாத. அவன் என்னைக்கு நிறுத்தினான்? இவன் சொல்லி நான் கேட்கணுமா? இவன் சொல்லி நான் கேட்கணுமா? உண்மையான விஷயம். அதுல உங்களை குற்றவாளியா தேக்க முடியும். ஏன்னா கிருபை உங்ககிட்ட இருக்குமானால் லைஃப் மாறும். அல்லேலூயா. 50-55 வயசான கிழவிமார் வரைக்கும் இங்க இருக்கிறதுல நவீன பொருட்களை வாங்கி கட்டிக்கிட்டு என்ன நடக்குது. நிமிர்ந்த நடையும் அதுக்கு தோற்றமும் பார்த்தா நம்மள மாய்ப்பட்ட ஆள்களுக்கு தள்ளி நின்று அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்து அப்படியே ஒரு சொல்லலாமான்னு இருக்கும். செய்ய மாட்டோம். வாழ்க்கையில தெரியாது. கிருபை இருக்கிறவங்க பரிசுத்த போல் சொல்லலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா. ஒன்றுக்கு நான் அடிமைப்படவில்லை. அல்லேலூயா. எனக்கு கிருபை. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுது நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அதனால எங்க நீங்க சாப்பிடாதுங்க அப்படி அல்ல. கிருபை உங்களை கரெக்டான ஏரியாவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். அல்லேலூயா. கிருபை ஒரு மனிதனை பேழையை செய்ய வைத்தது. ஆபிரகாமுக்கு இருந்த கிருபை தன்னுடைய மகனையும் பலிபீடத்தில் வைக்க ஏற்ற ஓகே. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற கிருபைக்கு முன்பாக என் மகன் பெருசல்ல. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற கிருபைக்கு என் மகனை நான் பலியிட்டாலும் அவன் திரும்பி வருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கிருபை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிருபையை கேட்டுடுங்க. சரியா? வேதத்துல இருந்து இன்னும் ஒரு சிலர் எடுக்கிறோம். அந்த கிருபை யார் யாருக்கு இருந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். வாசிப்போமா? ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். யோசேப்புக்கு இருந்த கிருபை ரொம்ப ஆச்சரியங்க. இன்னைக்கு காலையில அதை குறிச்சு தியானிச்ச போது யோசேப்பை குறிச்ச விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 2 வசனத்துக்குள்ள வாழ்க்கையில் அவன் செய்திருக்கிற அந்த கிருபை எப்படி இருந்திருக்கு தெரியுமா? யோசேப்பு தேவனுக்கு விரோதமா எப்படிங்க பாவம் செய்கிறது அப்படின்னு கேட்கிறான். தன் பொறுப்பு, தன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் உணர்றான். தேவன் அவன் மேல வைத்த கிருபை அவன் இருக்கிற இடத்துல உண்மையா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் அதாவது நித்தம் பாவத்துக்குரிய சோதனை விழலங்க, பற்றி பிடிக்குது, விழலங்க. நம்ம பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, பறவை தலைக்கு மேல போலாம், மண்டையில என்ன செய்யக்கூடாது? கூடு கட்டிடக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கு இல்ல சோதனை, யாருக்கு இல்ல போராட்டம், யாருக்கு இல்ல பிரச்சனை. வாழ்க்கையே நம்ம பிரச்சனையா மாற்று விதத்துல போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். யோசேப்புக்கு இருந்த கிருபை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி அவன் அந்த எகிப்து தேசத்துல கூட சரியா வாழ கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய கிருபை ரொம்ப விசேஷமான கிருபை. அவனுக்கு இருந்த கிருபையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குமானா ரொம்ப மேன்மையானவங்களா இருப்பான். அல்லேலூயா. விலகி ஓடினான், ஓடிட்டே இருக்கணும். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்ல, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். இருக்கும் நல்ல சரீரங்களுக்கு, நல்ல வளர்ச்சி அடைகிறவங்களுக்கு இருக்குது சில காரியங்கள். விலகி ஓடணும். விலகிறதுல தான் இதுல வெற்றி.
ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் விலகி ஓடுறதெல்லாம் வச்சு. அல்லேலூயா. ஆமா, எந்த அளவுக்கு அதுக்கு விலகி விலகி ஓடுறோமோ அதான் வெற்றி. செல்போனை எடுக்கக்கூடாத இடத்துல எடுக்கக்கூடாத நேரம் எடுக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாத விதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, விலகணும், அதை விட்டு விலகி இருக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள விலகி இருக்கணும். விலகி இருக்க வைக்கும் கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையின் விஷயத்தை குறித்து சொல்லணும்னா நிறைய இருக்குது. இன்னும் கூட வேதத்திலிருந்து சிலதை சொல்லும். வாசிப்போமானால் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 43:29 வாசித்தா. ஆதியாகமம் 43:29 வாசித்தா. வாசிங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். போதும். இங்க நல்லா கவனிச்சிடுங்க. இங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நல்லா ஜாயின் பண்ணி பேசிட்டு போவோம். சரியா? இங்க யோசேப்பு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய, தேவனுடைய கிருபை உனக்கு கிடைப்பதாக. இன்னைக்கு காலையில் இந்த பிரசங்கத்தை தியானிச்ச போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஒரு சின்ன வெளிப்பாடு, அதாவது பிரயோஜனம் மீன்ஸ் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். தேவன் உனக்கு, பென்யமீனுக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தாரா? யோசேப்பின் இந்த வார்த்தை நிறைவேறிச்சா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சபையாராகி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நிறைவேறிச்சா? எப்படி நிறைவேறிச்சு? இவனுடைய வார்த்தை தான் 1 சாமுவேல் 9:1-2 வசனத்தின்படி இந்த வார்த்தைக்கு தான் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பென்யமீனுக்கு அந்த கிருபை கொடுத்தார் என்பதற்கு அடையாளமா 1 சாமுவேல் 9:1-2 கீசின் மகனாகிய சவுல கர்த்தர் ராஜாவா தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. 10ல வரும்போது அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். 10:1 வாசிங்க. 10:1. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவராக அபிஷேகம் பண்ணினார். என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து உபாகம் 33:12 வரும்போது, உபாகம் 33:12 வரும்போது பென்யமீனை குறித்து ஆண்டோட வேதம் சொல்லுது. வாசிங்க. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். கிருபை உள்ள ஜனத்தின் மேல கர்த்தர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. கிருபை உங்ககிட்ட இருக்குமானா கர்த்தர் உங்க கூட என்ன செய்வார்? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தர் என்னாலும் அவனை காப்பாற்றி எங்க வாசம் பண்ணுவாராம்? எங்க வாசம் பண்ணுவாராம்? அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணுவான். கிருபை இருந்தால், கிருபை இருக்கான்னு பார்த்துடுங்க. தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள, கிருபை பெற்றுக்கொள்ள இன்னை ஒரு விஷயத்தை தான் முக்கியப்படுத்தும். நிறைய இருக்கு கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு, ஆனா ஒன்றை முக்கியப்படுத்தும். வேதத்துல வாசிக்கும் போது யாத்திராகம் 33:17 33:9 வாசிங்க. 33:17 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. 33:9 வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். கிருபை இருக்கிற மனிதர்களோடு தேவனுடைய பேச்சு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். பேச்சு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். கிருபை இருக்கிறவங்க கிட்ட தேவனே பேசுவார். தேவன் பேசுறது போல நாங்க ஜோடிக்கிறதெல்லாம் பொய். இப்போ நம்ம இதை சொல்லி இருக்கோம், நல்லா கவனிச்சிடுங்க. நேற்று ராத்திரி நம்ம தம்பி ராஜா ஒரு சொப்பனம் பார்த்திருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு. 11:30 போல படுத்திருக்கிறாங்க. 12:30 மணிக்கு நல்லா அசந்து தூங்கும் போது ஒரு சொப்பனம் பார்த்திருக்கிறாங்க. 12:30 மணிக்கு நான் அவங்க வீட்டு தெருவுக்கு போறேன். என்னுடைய 2 வீலர் வருது. அழகா பாக்குறாங்க, என்ன பிரதர் ராத்திரி வராங்களே அப்படிங்கிற இருட்டா இருக்குவாங்க. வரும்போது திடீர்னு வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய வெளிச்சம். டக்குன்னு அவங்க எழும்பி வந்து கதவை திறக்கிறாங்க. நான் உள்ள போறேன். எனக்கு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்து, டீ எல்லாம் தந்து அனுப்பி விடுறாங்க. காலையில எழுந்திருச்சு பாக்குறாங்க, என்ன ராத்திரி அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, இப்படியாக ராத்திரி 12:30 போல திடீர்னு நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். நம்ம பிரதர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததாட்டு பார்த்தேன், நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்ப ஆராதனை முடிச்ச உடனே அவங்க என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் இப்படியாக ராத்திரி 12:30 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்தேங்கிறாங்க. உண்மையிலே நேற்று ராத்திரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா
வந்தனா நான் எங்க இருந்தேன்? ராத்திரி 12:30 நம்ம ரூம்ல இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் போகல. அவங்க சொன்னது பொய்யா? பொய் இல்லை. உண்மையிலே நான் போனேனா? இப்படி இன்றைக்கும் எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் கர்த்தர் பேசினார், கர்த்தர் காட்டினார், கர்த்தர் சொன்னார். விசுவாசிகளாகி நீங்களும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான கிருபை இருக்கிறவர்கள் கர்த்தர் பேசுகிற அனுபவத்திலே இருப்பார்கள். அல்லேலூயா. மோசே கர்த்தரோடு பேசினார் என்பதை விட தேவன் மோசையோடு பேசினார் என்பது வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொன்னால் கிருபையின் தன்மையை பார்க்கும்போது சங்கீதம் 5:7 வாசித்தால், சங்கீதம் 5:7 கிருபணி பாடுறதுனாலயோ கிருபணி சொல்றதுனாலே கிருபருக்குன்னு நினைச்சுக்கிடாங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்பது அப்படி அல்ல. லைஃப்ல இருக்கிற கரெக்டா நம்ம பேசுற கிருபை இருக்கலாம். பொதுவான கிருபைகள் நிறைய இருக்கு. அதுல இருக்கு. இப்ப வாசி சங்கீதம் 5:7 வாசி. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து எங்க வருவோமா? எங்க வந்துருவீங்களா? கிருபை இருக்கிறவங்க ஆலயத்துல இருக்கிறது ரொம்ப லகுவுங்க. இப்போ கிருபை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்த ஆலயத்துக்கு தள்ளுங்க. எப்ப தெய்வ சமூகத்துக்கு போவேன், எப்ப ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் உபவாச ஜெபத்துக்கு போவேன், வேத பாட கூட்டத்துக்கு போவேன், காத்திருப்பட்டத்துக்கு போவேன் அப்படின்னு உந்தி தள்ளுங்க. ஆராதனைக்கு எவ்வளவு சீக்கிரமா போவேன் அப்படின்னு உந்தி தள்ளும். காலையில 5 மணி பிரைசிங்க்கு எழுந்திருக்கிறதுக்கு உந்தி தள்ளும். எல்லாம் தின்னுட்டு 5 மணி பிரைசிங்க்கு அலாரம் வச்சு அலாரம் அடிச்சு ஆஃப் பண்ணிட்டு படுத்து உறங்க சொல்லாதுங்க. உறங்க சொல்லாது. காலையில 3 மணி 3:30 மணிக்கு முழிப்பு வருவோம்னா அவங்க சரீரம் அவ்வளவு நல்ல சரீரம், அவங்க நல்ல ஆரோக்கியமானவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. காலையில எத்தனை மணிக்கு படுத்தாலும் 3-3:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வருவோம்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமானவங்க. சிலர் நினைக்கிறாங்க நான் ஆரோக்கியம் இல்லை நீ 3:30 மணிக்கு முழிச்சேன்னா உறங்குறதுக்காக. உறக்கம் கெட்டு போகுது. ஆனா ஆண்டவர் அவங்க சரீரம் ஆரோக்கியமான சரீரம் என்பதை அடையாளப்படுத்துறதுக்கு 3-3:30 மணிக்கு எழுப்பி விடுறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு உறக்கம் வரல. ஆரோக்கியமான சரீரம் எல்லாம் 3-4 மணிக்குள்ள எழும்பிடும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் கொண்டு வர கிருபை. இப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு போலாம். நான் அடிக்கடி சொல்லலாம், அப்படியே அந்த உபவாச ஜெப நேரம் தான் சிலருக்கெல்லாம் ஆசையே வரும். அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு போவோமா, அப்படி ஒரு பர்ஸை எடுத்துட்டு பக்கரை எடுத்துட்டு செல்லம் எடுத்துட்டு அப்படியே ஒரு இழுக்கும். அந்த நாள் பார்த்து தான் யாராவது வந்து கூப்பிடுவாங்க. கல்யாண கார்டு கொடுக்க வாரியா, இடம் பார்க்க வாரியா, அங்க மதில் சோறு கட்ட வாரியா, இங்க போலாமா அங்க போலாமா, துணி எடுக்கலாமா, எல்லாம் அப்பதான் வரும். இப்ப நினைச்சிடு ரொம்ப கவனமா இருந்துடுங்க. இதில் நான் எதுக்கு உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணேன், எனக்கும் உங்களுக்கு தான் பிரசங்கம். அல்லேலூயா. நல்லா கேட்டேன். கிருபை ஆலயத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் 1:30 வார்த்தா. மரியாளுக்கு இருந்த கிருபை தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க வச்சுது. என்ன செய்துச்சு? அடிமையா ஒப்பு கொடுக்க வச்சுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போது சொல்லுவேன், நம்ம ஜனங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவேன், இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கிற வாலிய பிள்ளைகள்கிட்ட தேவன் வந்து தூதன் அனுப்பி நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? கேட்டுருவோமே. சிஸ்டர் நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்ப நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட 3 பேர் இருக்கிறாங்க. இதே 3 பேர்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார், மகளே நீ பரிசுத்தாவினால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி நீ பெற்றெடுப்பாயின்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்கிறார். நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்குவீங்களா? சான்ஸே கிடையாது. ஆனா அன்றைக்கு உலகத்துல வாழ்ந்ததுல புனிதமானவங்க இன்னைக்கு அதனால்தான் அவங்கள ஆராதிக்கிறாங்க. அது தப்பு. அவங்க பாக்கியம் பெற்றவங்க, உண்மைதான். வந்து சொன்னான் தூதன், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும், கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவியான ஒரு உண்மையில் நிழலிடுவார், நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது. அவங்க எப்படி ஒப்பு கொடுத்தாங்களா? ஆண்டவருக்கு அடிமை. உங்க 3 பேர்கிட்ட கேட்டா ஒப்பு கொடுப்பலாம். வாயா தூதனாவது இதாவது கிழிஞ்சு கிடக்கு. நானே எப்ப கல்யாணம் வர்றேனே அண்ணனை நோக்கினா அவளும் நோக்கினாலும் மே மாசம் 28ஆம் தேதியும்
எப்போ அவரு ஊர்ல இருந்து வருவாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் எப்போ நடக்கணும் வெயிட்டிங்ல இருக்கிறேன். நானே டிசம்பர் மாசம் வரைக்கும் இழுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கிடக்கேன். நீங்க என்னன்னா ஐக வந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, பாவப்பட்டது கிடைச்சா உடனே வந்துருவீங்களா? பாவப்பட்டது கிடைச்சா உடனே வந்துருவீங்களா? அல்லேலூயா. இதான் நம்ம நிலவரம். எழுத்தின்படி பாருங்களா, உட்கார்ந்து வீட்டுல போய் யோசிங்க. அல்லேலூயா. ஏத்துக்குவீங்களா? இல்லைங்க. கிருபை இருக்கிறவங்க தேவனிடத்தில் கிருபையை பெற்றார். என்ன நிந்த, என்ன அவமானம். 6 மாசம் ஆகி கல்யாணம் ஆகாம 6 மாசம் ஆகி குழந்தை உண்டா இருக்கிறாங்க. உலகம் என்ன சொல்லியிருக்கும்? என்ன போல உள்ள ஊழியக்காரன் என்ன சொல்லி இருப்பான்? என்ன குத்தி இருப்பான்? ஒரு மாதிரிப்பட்ட ஊழியக்காரன் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான். என் போல உள்ள ஊழியக்காரன் என்ன சொல்லி இருப்பான்? எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பான்? வாரந்தோறும் வயிற்ற தள்ளிட்டு ஆராதனைக்கு வாராங்க. என்ன சொல்லி இருப்பேன்? எவ்வளவு நிந்த இருந்திருக்கும், எவ்வளவு அவமானம் இருந்திருக்கும். அதையெல்லாம் சகிச்சு தானங்க அந்த அம்மா ஏசப்பாவை பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. என்ன ஒரு தாய். அதுல ஆராதனைக்குரியவங்க இல்லை, ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த தாயார் ஒரு வேண்மை தாங்க. அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவரை பெற்றெடுத்த அந்த தாயார் பாக்கியம் பெற்றவங்க. அல்லேலூயா. கிருபை பெற்றவங்க. அவங்க ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சதுல ஸ்திரீகள் அவங்க விளையலே பெற்றவங்க. அல்லேலூயா. அவங்க கிருபை பெற்றவங்க. ஏன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கு இவ்வளவு சத்தியத்தை அறிந்து இவ்வளவு சொன்ன போது இந்த சகோதரி மட்டும்தான் சரி, பரவாயில்லை, எப்படியோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நமக்கு நியமிக்கப்பட்டவனே இல்லாட்டாலும் அந்த குழந்தையை பெற்றாது வாழ்ந்துக்கலாம் விருப்பப்பட்டு ஒப்பு கொடுத்தா. மீதி எல்லாம் திருநி முழிக்குது இல்ல. அவங்களுக்கு ஒரு துணிவு, சரி பரவாயில்லை, அவன் வேண்டாம், சரி அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா அந்த குழந்தையை பெற்று நம்ம வாழ்ந்துக்கலாம், சபையோடு கூட வாழ்ந்துக்கலான்னு துணிவா சொன்னாங்களே, சும்மா வாச்சு தலையாட்டினாங்களே. அல்லேலூயா. அது ஒரு கிருபை தானே. அல்லேலூயா. இவ்வளவு உசுப்பேத்தி கேட்கும் போது கூட அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஸ்திரீக்கே நிலவரத்தை சொன்ன பிற்பாடு கூட இவங்க உட்கார்ந்து யோசித்தாங்க. ஆனா ஒருத்தங்க மட்டும் தலையாட்டினாங்களே, அது ஒரு மேன்மை தானே. அல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. 4, தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:24 வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். கிருபை எப்படி கிடைக்கும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போறேன். நிறைய இருக்கு, ஸ்தோத்திரத்தினால நம்புகிறதுனால அப்படின்னு இருக்குது. ஆனா சங்கீதம் 103:11 தான் எனக்கு தெரிஞ்சல ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு எளிய மெத்தட். நிறைய கிருபை கிடைக்கும். வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும். நிறைய கிருபை வேணுங்கிறவங்க யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நான் கிருபை பெறணும்னா என்ன வேணும்? கர்த்தருக்கு பயந்தா போதும். அல்லேலூயா. தெய்வ பயம் இருந்தா கிருபை, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கு அவ்வளவு கிருபை என்ன செய்யும்? கொஞ்சம் நெஞ்ச கிருபை எல்லாம் இல்லை, எவ்வளவு பெரிய கிருபை கிடைக்கும் பூமிக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? கிருபையே சூழ்ந்துதான் நீங்க வாழ்வீங்க. எது சூழ்ந்து வாழ்வீங்க? நீங்க நடக்கும்போது கிருபையில நடப்பீங்க, ஓடுறது கிருபையில நடப்பீங்க, எல்லாமே ஆளினால் கிருபை. அல்லேலூயா. வீட்டுல போய் தியானிச்சிடுங்க. கிருபை நிறைய கிடைக்கணும் அப்படின்னா தெய்வ பயம். அல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் வாழ்ந்த காலத்துல அந்த தெய்வ பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. நோவா வாழ்ந்த காலத்துல மனுஷங்களுடைய நினைவுகளும் தோற்றமும் நித்தமும் பொல்லாததா துன்மார்க்க ஜீவியம் ஜனங்கள் ஜீவித்த போது நோவா தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை நமக்கு கிடைப்பதற்கு எளிய வழி ஆண்டவருக்கு பயப்படுகிற வழி. அல்லேலூயா. இன்றைக்கு என் போன்ற ஊழியர்களுக்கும் தெய்வ ஜனங்களுக்கும் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நஷ்டப்படுத்தப்பட்டிருப்பது தெய்வ பயம் தான் நஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவுள். 4
ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலர் 1:24 வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் என்ன பட்டம் கிடைக்கணும்? என்ன பட்டம் கிடைக்கணும்? அப்போஸ்தலர் என்ற பட்டம். இது ஊழியர்களுக்காக பேசுறது, விசுவாசிகள் சும்மா கொஞ்ச நேரம் கேட்டுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலருடைய பட்டம் கர்த்தருடைய லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசித்தா, இது பைபிள் காலேஜ்ல படிக்கிறதுனால கிடைக்கிறது கிடையாது, படிக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணனால அப்போஸ்தலன் கிடையாது. இந்த பட்டம் தேவனால ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. மனுஷங்க இதை கொடுக்கிறதுனால அவன் அப்போஸ்தலன் எடுக்க முடியாது. தேவனால் இந்த அப்போஸ்தலர் பட்டம் கிடைக்கணும். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 6:13 வாசிங்க. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு ஊழியனுக்கு இந்த பட்டம் கிடைச்சா நல்லது. அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும்? எல்லாம் விட்டு வெறுத்து வாழ்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அப்போஸ்தலனுக்கு இருக்கிற தகுதி, தனக்கு இருக்கிறத, தனக்கு கிடைச்சத தனக்கு நீ வைக்க மாட்டான். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் தனக்கு தான் குடும்பத்துக்கு நீ சேர்க்கிறானோ அவன் அந்த பட்டத்துக்கு கொண்டு வந்துடவே செய்யாங்க. அல்லேலூயா. எத்தனை ஆயிரம் சபையை கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் கிடையாது. வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, வாசிங்க 3ஆம் அதிகாரத்துல 1:6 வாசிங்க. ஜெபவெளியாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஆஸ்திகளை வித்து இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா 34-35 வாசிங்க. 4:34-35. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாதத்துல கொண்டு வச்சாங்க. அவங்க என்ன செய்தாங்களா? வாசிங்க. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒரிஜினல் அப்போஸ்தலன் அப்படிங்கிற பட்டம் தேவனிடத்துல இருந்து அவன் பெற்றிருந்தான்னா, இந்த உலகத்துல அவன் யாரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் பகிர்ந்து கொடுப்பார்கள். அல்லேலூயா. பகிர்ந்து கொடுப்பாங்க. எனக்கு நீ சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணம் இருக்கவே இருக்காதுங்க. அல்லேலூயா. ஒரிஜினல் அப்போஸ்தலன் இல்லாதவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால கள்ள அப்போஸ்தலன், அப்படி கள்ள அப்போஸ்தலன் இருக்கிறாங்க பைபிள் படி. அவன் ரெவரண்ட் நீ போடலாம், அப்போஸ்தலன் நீ போடலாம், பைபிள் காலேஜ் படிச்ச பிடி நீ போடலாம், பிடிஹெச் நீ போடலாம், என்னவும் போட்டுக்கலாம். இந்த பட்டம் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த பட்டத்துக்கு எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு, குடும்பம், கோத்திரம், ஜனம் எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து தெய்வ ஜனங்களுக்காக வாழ்கிறவனா இருக்கணும். கிடைக்கிற காணிக்கை, கிடைக்கிற பணத்தை பகிர்ந்து கொடுத்து வாழ்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி நவுட்டி 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 சொத்து சேர்க்கிறதுக்கும் பணம் சேர்க்கிறதுக்கும் அக்கௌண்ட்ல சேர்க்கிறதுக்கும் வாலி வச்சானா அவனுக்கு பேர அப்போஸ்தலர் பட்டம் கிடையாது. பட்டையை கிளப்பி அடிப்பார். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் பட்டம் நமக்கு தேவை. 4 என்ன தேவை? ஆமா, இது உங்களுக்கு இல்ல, ஊழியர்களுக்கு. யாருக்குள்ள குவாலிஃபிகேஷன்? அப்போஸ்தலருடைய பட்டம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்கள். இந்த அப்போஸ்தலர் குறித்து ஆண்டவர் விளக்கி சொல்லுவார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல வரும்போது, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-22 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். என்ன பேர் கொடுத்தாரு? 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல அப்போஸ்தலர். இப்ப என்ன சொல்றாங்க? தரித்திரராகிய நீங்கள், தரித்திரராகிய நீங்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்கள், இந்நேரம் வரைக்கும் நிர்வாணம் உள்ளவர்கள். இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு எளிய வழி, தமிழ்நாட்டுல பைபிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு புறப்பட்டா போதும். நான் சில பேர்களை தமிழ்நாட்டில் சொன்னேன்னா அவங்க கலெக்டரா இருந்திருந்தா கூட சம்பாதிச்சிருக்க முடியாது. அவ்வளவு சம்பாத்தியம் இருக்கு. அடிச்சு பிச்சு வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரிஜினல் அப்போஸ்தலர் பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். அதன் அர்த்தம் என்ன? நீ விற்று கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாணி சொன்னது போல கையில இருக்கிறத கொடுத்துட்டு சந்தோஷமா ஆண்டவர் கூலியம் செய்வாங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்தவனுக்கு பணமும் பொருளும் சொத்துமா தேவை? நான் கேட்கிறேன். இல்லையே. அப்படி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கலையே. வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 9:1 சீக்கிரம் வாசியா. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அத்தாரிட்டி, பவர் அண்ட் அத்தாரிட்டி. சபையில பணம் பொருள் சொத்து சுகத்துக்காக ஜனத்தை அனுசரிச்சு இவங்க போயிருவாங்களோ, இந்த விசுவாசி போயிட்டாக்கா நமக்கு கஞ்சி களி இல்லாம ஆயிருமோ, ஆசீர்வாதம் போயிருமோ, அப்படி அனுசரணை பண்ணி நகை நட்டுக்காக அப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. பேச வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. சொத்துக்காக பணத்துக்காக வசதிக்காக கார் இருக்கணும், 2 வீலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ஜனம் போயிருவாங்களோ போயிருவாங்களோ போயிருவாங்களோ, இவங்க போயிட்டா காசு கிடைக்காது. தேவையாது பவர் அண்ட் அத்தாரிட்டி. அல்லேலூயா. இருந்தா ஒழுங்காயிரு, இல்லைன்னா போ. அதுல என்ன தப்பு இருக்கு? 1000 சபை இருக்கு, போலாமே. எல்லாம் கிடையாது. ஏழ்மெல்லாம் உங்களுக்கு இப்ப இதாவே தெரியாது. ஏழைகள் பணக்காரங்க வித்தியாசம் பாராட்டவன் விரும்பவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். பவர் அண்ட் அத்தாரிட்டி சபையை நடத்தும் போது பிரசங்கம் பண்ணும்போது அந்த கஞ்சாடே கிடையாது. இருக்க கூடாது, இருக்காது, இருக்க மாட்டான். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 19 வாசித்தா. 10ஆம் அதிகாரம் 19 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தே. அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டாகுது. அப்போஸ்தல பட்டத்துக்குரிய 5 வேதத்துல வாசிக்கும் போது தேவனிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரமா முடிச்சிடலாம். என்ன ஏனி சீக்கிரமா முடிச்சிடலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஜனம் பரலோகத்துக்கு போகணும், மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ளணும், சீயோனுக்கு போகணும், எருசலேமுக்கு போகணுங்கிற விசுவாசி எல்லாம் நல்லா கேட்டுடுங்க. நீ சாகுறதுக்கு முன்னால ஒரு சாட்சியை பெற்றுக்க. அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரங்களுக்கு சேர்த்து சொல்றேன். உள்ள நாளெல்லாம் கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், போட்டி, பொறாம, தெய்வீகமான அனுபவம் இல்லாத அளவுக்கு வாழ்ந்துடக்கூடாது. என்னையும் சேர்த்து இன்க்ளூட். வாழ்ற நாட்கள்ல கோபம் போகாது, எரிச்சல் போகாது, தாங்க முடியாது, சகிக்க முடியாது, தாழ்மை கிடையாது, பெருமை, ஆணவம், அகம்பாவம் போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே என்ன பெற்றானா? அவன் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். வேதத்துல இருந்து துர்சாட்சிக்குரிய நற்சாட்சிக்குரிய சிலர் இருக்கிறாங்க. கடகடன்னு சொல்லிட்டு போறேன், ஒப்புவிக்கிறது போல. வேதத்துல வாசிக்கும் போது கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஓயாம முத்தம் பண்ணிட்டு இருந்தாளாம். எப்படி முத்தம் பண்ணாலாம்? ஓயாம முத்தம் பண்ணிட்டு இருந்தாங்களா ஏசப்பாவுடைய பாதத்தை. நம்ம ஓயாம செல்ல முத்தம் பண்ணிட்டு இருக்கோம். கையில கீழே வைக்கிறது இல்லை. சிலர் கையில, பிள்ளைகள் வரைக்கும் கையில செல்போனை வாங்கினாங்கன்னா கீழே வைக்க விரும்ப இல்லை. மரியாதை குறித்து சொல்லியிருக்கு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கை தெரிந்து கொண்டாள்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேதத்துல வாசிக்கும் போது தாவீதை குறித்து சொல்லியிருக்கேன், இருதயத்துக்கு ஏற்றவன், மை ஹார்ட். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? மை ஹார்ட், என் இருதயத்துக்கு ஏற்றவன். சாட்சி பெற்றவங்க. ஏனோக்கு சாட்சி பெற்றார். இன்னைக்கு நம்ம சாட்சிகள் அப்படி இருக்கா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஜெபாவை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லக்கூடிய இடம் எனக்கிட்ட இருக்கா? வேதத்துல வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ, அதாவது ஏழை விதவை, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு காணிக்கை பெட்டியில கொண்டு போட்டாலாம். இவள் அதிகமாய் போட்டாள் இருக்கு. நம்ம அடிக்கடி இப்ப காணிக்கையில சொல்லும் ஊழியக்காரங்க, மனப்பூர்வம்ல ஆதி ஆகமத்துல ஆண்டவர் இன்றைக்கு காலையில கூட அதை உணர்த்தின போது, ஆதாமுடைய பிள்ளைகள்ல அவன் ஆபேலும் காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். ஆண்டவர் 2 பேருக்கு காணிக்கை ஏத்துக்கிட்டாருன்னு எழுதியிருக்கா? ஏத்துட்டா இருக்கா? உண்மையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா ஏத்துக்கோனா ஏத்துக்க மாட்டான். ஒருத்தன் ஆடு கொண்டு வரான், ஒருத்தன் காய்கறி கொண்டு வரான், நிலத்தின் கனி. நான் ஜெபம் பண்ணி ஏத்துக்கோனா ஏத்துக்க மாட்டேனா? ஆண்டவரானா மனப்பூர்வமா கொடுக்கிறவன்ட்டு தான் ஏத்துக்கிட்டாரே தவிர மனப்பூர்வம் இல்லாத காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கு, உன் விளைவின் முதற் பலனால் தேவனை கனம் பண்ணு.
அப்படியானா காயின் கொண்டு வந்தது முதற் பலன் அல்ல, சும்மா ஏதோ கொண்டு வரணும்னு கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, ஆபேல் கொடுக்கும் போது மந்தையின் தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளிலே சிலவற்றை கொடுத்தான். இருதயத்தை பார்த்து அங்கீகரித்தார். அல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுக்காதவங்கள்ட்ட ஊழியக்காரன் காணிக்க வாங்கினா நம்ம அடிக்கடி சொல்றோம், அவனுக்கு வியாதி, அவன் குடும்பத்துக்கு அழிவு தான். காணிக்க வாங்கும் போது ஜோம் பண்ணி பார்த்து யார்கிட்ட வாங்கலாம், எப்படி வாங்கலாம், மனப்பூர்வமா கொடுக்குறாங்களான்னு வாங்கணும், இல்லைன்னா நிறுத்திடணும். வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம் பிரதர், வச்சிடுங்க பிரதர், அதுல என்ன இருக்கு, நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம இடையில சொல்லியிருக்கோம், இப்பவும் சொல்றேன். நம்ம பிரேம்குமார் 10-14 வருஷத்துக்கு மேல கூட இருந்தே சாப்பாடு ஒரு நேரம் நாள் நல்ல சாப்பாடை கொடுத்து வளர்த்துட்டு இருந்தார். அவர் அந்த இடத்தை எழுதி வச்சார். எழுதி வச்ச உடனே நம்ம இவங்க டெய்ஸியை காட்ட சொன்ன, ஏக்கா இப்படி இடத்தை எழுதி வச்சு, அவன் குடும்பத்துல இருந்து என்னவோ நம்ம எடுத்துருவாங்க. நான் சொன்னேன், ஒருபடி மண் வேண்டாம் எனக்கு, வேண்டாம், உங்களுக்கு இடத்த நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன், போகும்போது உங்களுக்கு எதாயி தருவேன். நான் சொன்னேன், ஒரு பைசா வேண்டாம், நல்லா இருக்கிறேன், உங்களை போல அடி போட்டுக்கிட்டு பங்கு வச்சுக்கிட்டு தெரியதுக்கா நான் பிறந்தேன், எனக்கு வேண்டாம். ஜனங்கள்ல கூட சிலரெல்லாம் யோசித்தாங்க, ஐயோ அது இருந்துட்டுனா வித்து இந்த கட்டடத்தை அப்படி கட்டணும்னு அவசியமே இல்லை. லேலுயா. இங்க என்ன குறவு இருக்குங்க? லேலுயா. ஒரு குறவு நிறைவா இருக்கிறோம். லேலுயா. என்ன ஆசீர்வாத குறவு இருக்கு? தெய்வ சமூகத்தை விட என்ன மேன்மை இருக்கும்? சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டி ஆண்டவர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவையில்லை, அவசியம் இல்லை. நம்முடைய லைஃபுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாள். ஆக போட்டது ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு. நம்முடைய லைஃபை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த லைஃப்ல இப்போ இன்னைக்கு இந்த காலையில உணர்ந்தேன், இருக்கிறதுல இனி கொடுக்க பழகக்கூடாது, இல்லாத நிறத்துல கொடுக்கணும். 2 ரூபா 5 ரூபா கொடுக்குற பழக்கத்தை மாத்தி 10 ரூபா 20 ரூபா. இப்ப அந்த பணக்கெல்லாம் கிடையாது. போகிற இடத்துல ஏழை இல்லாதவங்க மனசுல உணர்த்தப்பட்டுனா இருக்கிறது சில்லறை இல்லை. சில இடங்கள்ல சில்லறை இல்லைன்னு போயிருக்கேன். உண்மை அப்படியே சொல்றேன். என்னையெல்லாம் இருக்கிறத கொடுக்க சொல்லிட்டாரு, கொடுக்க வேண்டிய இடம் ஆயிட்டு பெயர வேண்டியதான். நானே கொடுக்கலாம், நீங்க எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. நானே செய்யறதுக்கு ரெடி இல்லைன்னா யார் செய்ய முடியும்? சிலர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் எனக்கு குடும்பம் கோத்திரம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு தேவையில்லை, எனக்கு முன்னால இருக்கிறதான் குடும்பம். அல்லேலூயா. வேற யாரு குடும்பம் இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சாட்சிகள் சாகுறதுக்கு முன்னால வாங்கிடணும். வேதத்துல வாசிக்கும் போது யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொல்லார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, நான் சிறுகவும் அவர் பெருகவும். இவரை குறிச்சு சொல்றார். மோசேயை குறிச்சு என்ன சாட்சி? பூமியில இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் ஒற்ற அடியில ஒருத்தனை கொன்னவர், ஒரு அடியில கொன்னு ஒத்த மனுஷனா புதைச்ச ஆளு யாரு? மோசே. என்ன சாட்சி? பூமியில இருக்கிறதுல சாந்த குணம் உள்ளவன், தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். நம்ம குறிச்சு சாட்சி இருக்கா? சாகிறதுக்கு முன்னால ஜெபா பிரதரை குறிச்சு சாட்சி கிடைக்குமா? என்னை குறிச்சு சின்ன வயசுல அறிஞ்ச ஒருத்தங்க நேத்து வந்து சொன்னாங்க, அவர் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லி. சிஸ்டர் சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா நல்லா இருக்குமா? முன்னாலே போல அவர் அடிப்பாரு பிடிப்பாரு அப்படின்னு நம்ம அடிச்சே கிடையாதுன்னு வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ள கெப்பாசிட்டி கிடையாது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்லணும்? பிரதர் வந்து கோபமே பட மாட்டார். பிரதர் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இடையில ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஒருத்தங்க வெளியே நின்று ஏதோ திட்டி இருக்கிறாங்க, வந்து சொன்னாங்க, நீங்க எனக்காக கேட்கறதே கிடையாது. நான் உடனே போய் கேட்கல. ஒரு காலத்துல இந்த தெருவில் சின்ன சின்ன இதாச்சுன்னா உடனே எட்டி போய் போவேன். இப்ப சொல்லு வேண்டாம். அல்லேலூயா. பூமியில் இருக்கிறதுல சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில். வேதத்துல சிலருக்கு இருக்கிற சாட்சியை சொல்றேன். அந்த சாட்சிக்கு நம்ம இருக்கிறோமா? சாலமோன், அவனுக்கு ஒரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? வழுகிறவன், வலிக்கி வலிக்கி வலிக்கி. அவனுக்கு பேர் என்ன பேர் சொல்லலாம்? அவன் இருதயத்தை வழுகி போக போறான். அவனுக்கு பேர் எப்படி சொல்லலாம்? சாலமோன். அவனுக்கு என்ன சொல்லலாம்? வலிக்கி. எப்படி சொல்லலாம்? வலிக்கி. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியான போய் பின்பு யசூரன் கொழுத்து போய் உதைத்தானாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியான பிற்பாடு தேவனை மறந்தார்கள். கொழுத்து உதைச்சானி எழுதியிருக்கு. எப்படி இருக்கு? நம்ம ஆட்களுக்கு அப்படித்தானே. மார்க்கத்துல என் போன்ற ஊழியர்களுக்கு கிடைக்கிற காணிக்கையில வாழ்றோங்கிறத மறந்து என்னோ நடக்கிறோம், இன்னும் இப்படி பிடிக்கிறோம்.
விசுவாசிகள் நாங்க போடுற ட்ரெஸ்ல ஒண்ணு கூட போட்டிருக்க மாட்டாங்க. நாங்க என்ன டூ, என்ன ஷூ, என்ன காட்டு, என்ன இது ஒன்னோ படம்பா, நோ படம். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியான பிற்பாடு தேவனை மறந்தார்கள். கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் நகை, கொஞ்சம் நட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி வசதிகள் வந்துட்டுன்னா என்ன பிடிக்கிறாங்க, என்ன பேச்சு பேசுறாங்க. சில நேரம் நம்ம ஆட்கள் ஊழியக்காரங்கள்ட்டே வச்சு உரசுறத பார்க்கும்போது நாங்க சொல்லுவோம், தங்கமும் உரசக்கூடிய இடத்துல தான் உரசணும் தங்கம், உரசக்கூடாத இடத்துல உரசனா சேதவாரம் கூடுதலாயிரும். வேதத்துல வாசிக்கும் போது இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சும்மா அப்படி சொல்லிட்டு போவோம் சரியா. ஏலியின் பிள்ளைகளுக்கு பேலியாளின் மக்கள் பேர். ஆகாப்ப குறிச்சு சொல்லியிருக்கு, மனைவிக்கு விற்று போட்டான், மனைவிக்கு விற்று போட்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வேதத்துல வாசிக்கும் போது என்ன சொல்லலாம், ஐஸ்வர்யவான் ஒருத்தன் நிலம் விளைஞ்சு நிறைய இருக்கு, மதிகேடனே, என்ன பேர் அவனுக்கு, மதிகேடனே, மாத்தாளுக்கு நீ அநேக காரியத்தை கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைக்காரி, அவளுக்கு பேர் என்னது, கவலைக்காரி. அது இல்ல இது இல்ல. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சீட்டு கூட நம்ம போடுறது இல்லை, இவ்வளவு நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஒரு அரை பவுனு கூட நீங்க இன்னும் வாங்கல, ஒரு மோதிரம் கூட வாங்கல, எல்லாரையும் எவ்வளவு சேர்த்து இருக்கிறாங்க. உனக்கு பேரு கவலைக்காரி. அவங்க எங்கெல்லாம் போறாங்க, இந்த ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, எப்படி எல்லாம் வாழ்றாங்க, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க, நான் எங்க போனேன். உனக்கு பேரு என்ன பேரு, கவலைக்காரி. உனக்கு கவலைக்காரி. மனரம்யம் நித்திய விருந்து. மனரம்யம், அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் எப்படி எல்லாம் ட்ரெஸ் உடுக்குது, நீங்க எனக்கு நாங்க மட்டும்தான் போட்டா இதா இருக்குது, நாங்க என்ன அப்படியா நகை போட்டிருக்கோம், ஒரு 6 பவுனுக்கு ஒரு செயின் தானே போட்டிருக்கிறேன், நான் என்ன அப்படியே தாலி செயின் போட்டிருக்கேன், அப்படியா என்கிட்ட கம்மல் இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாம் 8 கம்மல் இருக்கு. உன் பேரு கவலைக்காரி. உன் பேரு கவலைக்காரி. உனக்கு என்ன பேரு வைக்கலாம், கவலைக்காரி. நேரம் ஆயிட்டு போமா. இனி 6, தேவனிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளும், வரிசையா சொல்லுவோமா. இப்போ தேவனிடத்துல என்ன பெற்றுக்கொள்ளணும், அழைப்பு தெரிந்து கொள்ள 2, ஐஸ்வர்யம் 3, கிருபை 4, பட்டம் அப்போஸ்தலர் 5, சாட்சி பாராட்டு 5. சாட்சிக்கு என்ன சொல்லலாம், பாராட்டு. தேவனிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும், பாராட்டு. 6, கலாத்தியர் 1:12, வெளிப்படுத்தல் 1:2. வெளிப்படுத்தல் 1:12 சீக்கிரம் முடிச்சிடலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், 12:45 கூட்டத்தை முடிச்சிடலாம். வாசிங்க, கலாத்தியர் 1:12, வெளிப்படுத்தல் 1:1 வாசிங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் 1:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்த. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலம் தேவனிடத்திலிருந்து நல்ல வெளிப்படுத்தல் வாங்கணும். புக்கு படிச்சு பைபிள் காலேஜ் பேச்சு அவங்க பிரசங்கம் இவங்க பிரசங்கம் கேட்காண்டா நான் சொல்ல வரல, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வாங்கணும். அல்லேலூயா. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலம் தெய்வ சமூகத்தில் இருக்கணும். ஊருப்பட்ட புக்கை படிக்கிறது, அவங்க என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, அங்க கிடாரி பிறந்துட்டு, அங்க இப்ப உக்ரைன்ல யுத்தம் நடந்துட்டு இன்னும் வந்துட்டாங்க, இன்னும் ஈராக் அடிச்சாச்சு, ஊருப்பட்ட கதை வண்டி அவ்வளோ வண்டவாளத்துல ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, சில ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை கேட்டா விசுவாசி சோர்ந்து, தேவனால், தேவன் மூலமாய், தேவனிடத்தில், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 7. அப்போ 6வது, தேவனிடத்திலிருந்து நல்ல வெளிப்படுத்தலை வாங்கி நல்ல சத்தியத்தை வாங்கி ஜனத்துக்கு பேசணும். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து யார்ட்டையோ இருந்து கற்றுக்கிட்டு வந்து எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம், எப்படியும் உடுக்கலாம், எப்படி இருக்கலாம், அப்படிலாம் பிரசங்கம். 7வது வேதத்தில் வாசிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் 2 தீமோத்தேயு 4:8-9, வெளிப்படுத்தல் 22:12, 2 தீமோத்தேயு 4:8-7, வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 7 எது வாங்கணும், 7 எது வாங்கணும், எது வாங்கணும், ஆண்டவர்ட்ட இருந்து கிரீடத்தை வாங்கணும். அல்லேலூயா. ஆமா,
ஆகாச ஒரு ராஜா தன்னுடைய ராஜ கிரீடத்தை எடுத்து எஸ்தரின் மேல வைத்து பட்டத்து ஸ்திரியாய் மாற்றினார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நித்திய ராஜ்யத்தின் பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது, வா மகனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான விசுவாசியே. அல்லேலூயா. சம்டைம்ஸ் நான் சில விசுவாச தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இந்த உலகத்துல மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு உன் வாழ்க்கையில திருமணம் பண்ணி நல்ல இந்த இது அது என்னது குழந்தை இழந்த பெத்து ஆஸ்பத்திரி போய் மருந்து மாத்திரையோடு வாழ்கிற அனுபவம் இருக்க வந்துருமானா சிங்கிளா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா சொல்லுவேன், உலகத்துல கவலையே இல்லாம, மருத்துவமே இல்லாம, தேவனை மட்டும் சார்ந்து அந்த நீதியின் கிரீடத்துக்கு ஆயத்தமாயிருங்க. அல்லேலூயா. 7வது வசனத்துல சொல்லியிருக்கோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை குறித்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. 1000 விசுவாசி இருப்பாங்க, 5 விசுவாசி கூட மருந்தெடுக்காம ஏசப்பாவை சார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்காது. சபை என்று சொன்னால் சுகமாக்குற இடமா இருக்கணும், பேய் விரட்டுற இடமா இருக்கணும். அவங்களும் பேசுறவங்களும் அவங்க மனைவி அவங்க குடும்பம் எங்க போனா ஆஸ்பத்திரி போ, மருத்துவமனை போற சரியா தப்பான்னு தெரியாது, ஆனா இயேசு சுகமாக்குறவர். அவ்வளவுதான் நம்ம கணக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பரிகாரி, நீதியின் கிரீடம் நமக்கு கிடைக்கணும். கண்களை மூடுவோமா? 7 காரியத்தை பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? 1, அழைப்பும் தெரிந்து கொள்ளணும் தேவனால் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், விசேஷமா அதுல மன்னிப்பை சொன்னோம். 3, தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4, ஒரு அப்போஸ்தலருடைய பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5, தேவனிடத்திலிருந்து பாராட்டு, இயேசுப்பாவின் மூலமாய் பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். 6, நம்முடைய ஜீவியத்திலே நல்ல வெளிப்படுத்தல்கள், சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நல்ல வழிநடத்தலுக்குரிய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7, தெய்வ ராஜ்யத்தையும் ஆண்டவர் மூலமாய் நீதியின் கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.